3 பிரக்கெட்டுக்குள்ள 7x கீழே 4 கழித்தல் 2 சமன் 15 தந்திருக்கு. இதை தீர்த்து எக்ஸுக்குரிய பெருமானம் என்னன்றதை காணப்போறோம். நாங்கள் இதை தீர்க்க பெரிய வேலை இல்லை. 3 பிரக்கெட்டுக்குள்ள 7x கீழ் 4 கழித்தல் 2 சமன் 0 இருக்குது. இதை தீர்க்கிறதுக்கு எங்களுக்கு சமன்பாடுகள் சம்பந்தப்பட்ட விளக்கம் தேவை. அதில் சமனுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது, மற்ற பக்கம் என்ன செய்யப்படும், அதெல்லாம் நிறைய தடவை பார்த்துட்டோம். சமனுக்கு ஒரு பக்கம் கூட்டுப்படுறது, மற்ற பக்கம் கழிப்படும், ஒரு பக்கம் கழிப்படுறது, மற்ற பக்கம் கூட்டுப்படும், பெருக்கப்பட்ட வகுப்படும், வகுப்பட்டா பெருக்கப்படும், சமனுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம். அதை வச்சு தான் இதை நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ சமனுக்கு இந்த பக்கம் எக்ஸோடு இருக்கிற பெருமானங்களை அப்படியே வச்சுருக்கணும். எக்ஸோடு இருக்கிறது 7xன்றது எக்ஸோடு சேர்ந்துருக்கு, அதை 4ஆல் வகுத்து இருக்குது. அதுக்கு பக்கத்தில் 2 கழிப்பட்டு இருக்குது. இதுக்கு தனியாக வெளியில் இருக்கிறது தான் 3. அதாவது 3ன்றது எக்ஸுக்கு தனியாக வெளியில் இருக்குது. அந்த 3ஐத்தான் நாங்கள் இப்போ சமனுக்கு வெளியில் கொண்டு போகிறோம். எக்ஸோடு இருக்குது, எக்ஸை காண போகிறோம்னா எக்ஸோடு இருக்கிறதுல தனியாக வச்சுருக்கணும், மற்றதுகளை மற்ற பக்கம் தனியாக வச்சுருக்கோம். இப்போ 3ன்றதை அடுத்த பக்கம் கொண்டு போவோம். 7x கீழ் 4 கழித்தல் 2 முழுவதையும் பிரக்கெட் பண்ணி பெருக்கப்படுது 3. இப்போ எக்ஸோடு இருக்கிறதில் வச்சுக்கொண்டு மற்றதை வெளியில் மற்ற பக்கம் சமனுக்கு அடுத்த பக்கம் கொண்டு போனோம்னா 15 3ஆல் வகுக்க வேணும். இப்போ இப்படியே சுருகி கொண்டு போனோம்னா எங்களுக்குரிய விட வந்துடும். 15 3ஆவது 5, 7x கீழே 4 கழித்தல் 2 இருக்குது. இப்போ 7x எக்ஸோடு இருக்கிறது 7ன்றது எக்ஸோடு இருக்குது, அதோட 4 வகுப்பட்டு இருக்குது. இந்த 2ன்றது இப்போ தனியாக இருக்குது. முதல் பார்த்து நாங்கள் 2ம் பிரக்கெட்டுக்குள்ளே இருந்தது, இந்த 3 தான் தனியாக இருந்தது. அப்போ 3 வழியில் கொண்டு போயிட்டோம். இப்போ 3 கொண்டு போன பிறகு பார்த்தோம்னா எக்ஸோட சம்மந்தப்பட்டிருக்கிறது 7 4, 2ன்றது இப்போ தனியாக இருக்குது. அந்த 2 அடுத்த பக்கம் கொண்டு போவோம். ஒரு பக்கம் கழிப்பட்டா அடுத்த பக்கம் கூட்டுப்படும். ஏற்கனவே பார்த்துட்டோம் நாங்கள். இங்கே கழிப்பட்டா அடுத்த பக்கம் கூட்டுப்படும். சமனுக்கு ஒரு பக்கம் மற்ற பக்கம். இப்போ 7x கீழ் 4 சமன் 7 விட எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இனி என்ன செய்யணும்னா இப்போ அதே தான் எக்ஸோடு இருக்கிறத வச்சுக்கொண்டு மற்ற பக்கம் கொண்டு போகணும். பெருக்கல் வகுத்தல் இருக்கிறபடியா இதையும் நாங்கள் முதல்ல செய்யலாம். இப்போ 7xஐ வச்சிருப்போம் நாங்கள். 4 அடுத்த பக்கம் கொண்டு போய் பெருக்கணும். பெருக்கி 7 4 28 போட்டுட்டு சுருக்கலாம். இல்லை அப்படியே வச்சிருக்கிறது எங்களுக்கு நல்லது. எக்ஸ் சமன் 7 தர 4 அடுத்த பக்கம் இருக்குது. இங்கே எக்ஸை காணணும். எக்ஸோடு இருக்கிறது 7ன்றது மட்டும்தான் இருக்குது. அதனால ஒரு இலக்கம் தான் இருக்குது. அந்த இலக்கத்தை மற்ற பக்கம் கொண்டு போயிட்டோம்னா எங்களுக்கு எக்ஸுக்குரிய பெருமானம் கிடைச்சிடும். இப்போ 7ஐயும் அடுத்த பக்கம் கொண்டு போகிறோம். 7 அடுத்த பக்கம் கொண்டு போயாச்சு. இப்போ இதை சுருக்கணும்னா எக்ஸ் சமன் 7ஐயும் 7ஆல் சுருக்கினா ஒரு முறை, 1ஆல் 4 பெருக்கினா 4. எக்ஸுக்குரிய பெருமானம் 4. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் கூட்டுப்பட்டா மற்ற பக்கம் கழிப்படும், கழிப்பட்டா கூட்டுப்படும், பெருக்கப்பட்டா வகுப்பட்டா பெருக்கப்படும். இதை பயன்படுத்தி எதை காணணுமோ அதோடு இருக்கிறதில் வச்சுக்கொண்டு தனியாக இருக்கிறதில் அடுத்த பக்கம் கொண்டு போக பழகும். அப்படி செய்தோம்னா இலகுவாக இருக்கும். அப்படி இதை செய்தபடியாக 3 கொண்டு போனால் 5 வருகுது. 5 வந்துட்டு 3 கொண்டு போனால் அப்புறம் 2 தான் இப்போ எக்ஸ் சம்மந்தப்படாமல் இருக்குது. அதனால் அந்த 2ஐயும் அடுத்த பக்கம் கொண்டு போனால் விட 7 வருகுது. 7x கீழ் 4 சமன் 7. இப்போ 4 அடுத்த பக்கம் கொண்டு போனாங்க. பெருக்கல் வகுத்தல் மட்டும்தான் இருக்கிறபடியே 2ஐயும் ஒன்றாக கொண்டு போகலாம், தனித்தனி எதையும் கொண்டு போகலாம். நாங்கள் வகுத்தில் மட்டும் அடுத்த பக்கம் கொண்டு போனால், வகுத்தில் கொண்டு போனால் அடுத்த பக்கம் பெருக்கலாக மாறும். அப்போ 2 பெருக்கல் பெருக்கி 28 போட்டுட்டும் சுருக்கலாம். 28 சுருக்கலாம். இதே மாதிரி தான் விட வரும். 7x சமன் 7 தர 4. அப்போ எக்ஸ் சமன் இந்த பக்கம் பெருக்கப்பட்டு ஒன்று இருக்குது எக்ஸோட 7, அது அடுத்த பக்கம் வகுப்படும். அப்போ 7ஐயும் 7ஐயும் சுருக்கினா எக்ஸுக்குரிய பெருமானம் 4. எக்ஸுக்குரிய பெருமானம் 4. இதே மாதிரி நிறைய காணொலிகள் இருக்குது. வேணுமெண்டா அடுத்தடுத்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த காணொலியாக அடுத்தது இப்படி ஒரு கணக்கில் எக்ஸுக்குரிய பெருமானம் இதே மாதிரி தான் செய்யணும். நாங்கள் முதல் செய்த மாதிரி தான் செய்யணும். இதில் எக்ஸுக்குரிய பெருமானம் என்ன வரும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் இது சம்பந்தமான முழு விளக்கத்தோடு அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.